அதாவது ஆன்மீக அனுபவம்ன்றது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கேது சார்ந்தது. குரு கேது கேது ஞானத்துக்குன்னா கேது தான் மெயின். அடுத்து ராகுவும் வந்து போகத்தை கொடுத்து கொண்டு போவார். இருந்தாலும் கேது தான். இந்த குரு கேது இணைவு, சனி கேது இணைவு, அடுத்து சுக்கிரன் கேது கூட சொல்ல முடியாது. குரு செவ்வாய் கேது இணைவும் துறவு மார்க்கத்தை பற்றி கொண்டு போகும். எனக்கு சந்திச்ச நபரெல்லாம் முதல்ல அவனுடைய கர்மா குடும்ப வாழ்க்கையை தள்ளி முடிச்சுட்டு தான் வெளில வரணும், உன் டியூட்டியை முடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. மௌனம் இருந்தப்போ ஒருத்தர் என்னை கூப்பிட்டு, நான் 36 வயசுல மௌனம் 29 வயசுல ஆரம்பிச்சேன். அப்போது நீயா தடியால் அடித்து கனிய வைக்காத, தானாக கனிவிட்டோன்னாரு. அவர் சொன்ன வார்த்தை எனக்கு அப்போ புரியல. அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் அந்த மௌனத்தை கடந்து வரும்போது தான் அவர் அணிக சொல்லிட்டாரு. அப்போ இது அது நடக்கும்போது நடக்கும், நம்ம அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கலாம். ஏன்னா நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு டியூட்டி நம்ம கர்மாக்கான டியூட்டி ஃபஸ்ட்டு பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் அது பிராரம் அதே போல் தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட என்னுடைய டியூட்டி முடிஞ்சிச்சு. பேரம்பேத்தியெல்லாம் வந்தாச்சு. இருந்தாலும் அவங்க செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு உட்காந்துருந்தேன். என் மனைவி இருக்கவரெல்லாம் அவங்களுக்கு கூட இருந்து செய்ய வேண்டிய குடம்பெல்லாம் செஞ்சாகணும். அதுக்கப்புறம் அவர் சித்தம். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் முன்னோர்கள் யாரும், எங்கள் தாத்தா வந்து கொஞ்ச நாள் பிரம்மச்சாரியாக வாழ்ந்தார், கல்யாணம் பண்ணி தனியாக இருந்தார். அப்புறம் எங்கள் அப்பா நல்லா தான் இருந்துட்டு இருந்தார், குடும்ப வாழ்க்கையில் நல்லா ஈடுபட்டுருந்தார். அவர் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போயிட்டார். இன்னும் எங்கே தேடியும் கிடைக்கல. அப்போ எனக்கு தெரிஞ்ச இடத்துல போய் கேட்டப்போ அவர் வந்து ஒரு இல்லை இதில் ஆசிரமத்தில் இருந்து இறந்துட்டாரு. அவர் நினைவு மங்கி போச்சு, ஆசிரமத்தில் காவி கட்டி இறந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. ஒரு வேளை அது நடந்திருக்கலாம். ஏன்னா அவர் காணாமல் போனப்போ சனி தசை போயிட்டு இருந்தது. அப்போ அவர் அதுக்கான இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி பெருசாக யாரும் முன்னோர்கள் இந்த லைனில் ஜோதிடத்தில் இருந்திருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். துறவு பாடத்தில் போனவங்களாம் யாரும் இல்லை.